ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். டெஸ்டினியோட 19வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம நீஹ்வா மறுபடியும் அந்த கனவு கண்ணாடிக்குள்ள இருந்து வெளியே வந்து பார்த்தா அப்போ சொங்கோங்க்கு வாயிலிருந்து ரத்தமா வருது, கீழே விழற மாதிரி போயிட்டு இருக்கான். இல்ல அந்த கண்ணாடி சொல்றது பொய் அப்படின்னு அவன் வேகமா நீஹ்வாவை பிடிச்சிட்டு, அந்த கண்ணாடி சொல்ற மாதிரி நீ பையனை லவ் பண்ணல, அது எனக்கு தெரியும், ஏன்னா நீ வேற யாரையும் லவ் பண்ண கூடாது, வேற யார்கிட்டயும் நீ காதல்ல விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ சொங்கோங்கோட கையை பிடிச்சு நீஹ்வா மாஸ்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, லைட்டா அப்பா அவங்க கிட்ட ஏதோ தீய சக்தி வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு தீய சக்தி இருந்ததுல அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி பயந்து போயிட்டு நீஹ்வா சொங்கோங்க தள்ளி விட்டுறா. அப்ப சொங்கோங்கோட அசிஸ்டன்ட் அங்க வந்து என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டு சொங்கோங்க புடிச்சிடுறான். கொஞ்ச நேரம் ஆகுது. சொங்கோங் மறுபடியும் தமம்லாம் பண்ணி அவன் மனசை கூல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு நீஹ்வாக்கு அப்படின்னு கேட்க, மிங்க சொல்லிக்கிட்டு இருக்கான், நீஹ்வாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, உங்களை தள்ளி விட்டாங்க, ரொம்ப பயந்து போயிருந்தாங்க, அதனால அவங்கள போக விட்டுட்டேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கும் மேல எதுக்காக நீஹ்வாவை உயிரோட விட்டு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயந்துகிட்டே ஒரு கேள்வியை கேட்டுட்டு, நீங்க அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்க, என்ன சொல்ற, ஒளராத அப்படின்னு சொங்கோங் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எல்லாருக்குமே டவுட் வந்துருச்சு, எனக்கு மட்டும் இல்ல. அது மட்டும் இல்லாம நீஹ்வாவோட அப்பா ஃபெங் மாஸ்டர் ஏற்கனவே ஒரு பூச்சி வச்சிருந்தாரு, ரொம்ப அதிசய பூச்சி, பல ஆயிரம் வருஷமா உலகத்துல இருக்கிற பூச்சி. அந்த பூச்சிய உடம்புல இருக்கிற கெட்ட சக்தியை அட்டாக் பண்றதுக்கு உங்ககிட்ட அம்மா பூச்சியை கொடுத்துட்டு கூட இருந்த குழந்தை பூச்சிய அவங்க பொண்ணுக்கு நீஹ்வாக்கு கொடுத்திருந்தாரு. அந்த குழந்தை பூச்சி வளர்ந்து அதோட சக்தியும் நிறைய ஆகணும் அப்படின்னு தான் இத்தனை வருஷமா நீங்க நீஹ்வாவை விட்டு வச்சிருந்தீங்க. இப்ப நீஹ்வா வளர்ந்துட்டா, பெரிய பொண்ணாயிட்டா, அந்த பூச்சியும் இந்நேரம் வளர்ந்துருக்கும், மந்திர பூச்சியும். இப்ப உங்ககிட்ட இருக்கிற அம்மா பூச்சியையும் குழந்தை பூச்சியையும் ஒன்னா விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பவர் கிடைக்கும். அதை ஏன் யூஸ் பண்ணிக்காம அவளை உயிரோட விட்டுருக்கீங்க? அப்போ நீங்க அவகிட்ட காதல விழுந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு மறுபடியும் அவன் கேள்வி கேட்டுட்டே இருக்க, போதும் எது நீ போயிடு அப்படின்னு சொங்கோங் திட்ட ஆரம்பிக்கிறான். நான் சொல்ற வரை அவன் மேல யாரும் கை வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்ல, மிங்கோ அங்க வந்து அமைதியா போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் சொங்கோங் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு. சொங்கோங் கிட்ட ஃபெங் மாஸ்டர், அதாவது ஃபெங்லியோட அப்பா, நீஹ்வாவோட அப்பா வந்துட்டு, இந்த அதிசய பூச்சி இருக்கு, இதை வச்சா அவங்க உடம்புல இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் அட்டாக் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும், இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல சொங்கோங் பாத்துருக்கான். ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு வாங்காமலே கொஞ்சம் நக்கலாவே பேசிக்கிட்டு இருக்கான். ஃபெங் மாஸ்டர் பாக்குறாரு, உங்களுக்கு நான் இன்னொரு ஹெல்ப்பும் பண்ண போறேன், நாளைக்கு இந்த வால் மாஸ்டர், பெரிய மாஸ்டர் இருக்கான்ல பையனோட மாஸ்டர், அவன்கிட்ட போய் சண்டை போட போறேன், நான் சண்டை போட்டதால அவன் பயங்கரமா வீக் ஆவான், அதனால நீங்க நாளைக்கு சண்டை போட போயிட்டு அப்போ நீங்க அந்த டோக்கன் எடுக்கணும்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணா போதும், என் பொண்ணை காப்பாத்தணும், என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல, சொங்கோங் அப்பயே கொஞ்சம் கேஷுவலாவே இதை வாங்கிட்டு வந்திருக்கான். வீட்டுல வந்து வச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, கெட்ட சக்தி இவனை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப மிங்க கூப்பிட்டு, உண்மையாவே இந்த பூச்சி இருக்கே, இது பவர்ஃபுல்லான பூச்சா அப்படின்னு கேட்க, நான் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன், 2 இருக்கு, அம்மா பூச்சி குழந்தை பூச்சி, இது ரெண்டும் எப்பவுமே ஒன்னா இருக்கணும், ஆனா அதை உங்ககிட்ட அம்மா பூச்சியை மட்டும் கொடுத்துட்டு தன்னோட பொண்ணுக்கு 2வது பூச்சியை கொடுத்திருக்கான் அவன், இது ரெண்டும் சேர்ந்து பவர்ஃபுல்லா இருந்தா நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாயிடுவீங்க, ஆனா இப்பவே இதை எடுக்கிறது சரிப்பட்டு வராது, அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு 10 வருஷமாவது அந்த பூச்சி மெச்சோர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இருக்கட்டும்னு அந்த பூச்சியை தன்னோட உடம்புக்குள்ள எடுத்துட்டு இருக்கான் இங்க சொங்கோங். அடுத்து மட்டும் இல்லாம அடுத்த நாள் நீஹ்வாவோட அப்பா ஃபெங் மாஸ்டர் பால் மாஸ்டரோட சண்டைக்கு வரும்போது நடக்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ இவன் கையில இருந்து கொஞ்சம் பவரையும் கொடுக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த நேரத்துல தான் நீஹ்வா அந்த பக்கமா வந்திருக்கா. இந்த சொங்கோங் என்ன பண்ணா அவங்க அப்பாக்கு அப்படின்னு நமக்கும் இன்னும் சரியா காட்டல, ஏதோ பவர் மட்டும் தான் போச்சு. அப்போ நீஹ்வா அவங்க அப்பாவை காப்பாத்த வந்து அப்ப அவங்க அப்பா ஸ்லிப் ஆகி கீழே விழுது, அடுத்து நீஹ்வாவும் ஸ்லிப் ஆகி கீழே விழுது, பையன் கிட்ட நான் உன்னை பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்திருக்கா. இதெல்லாம் சொங்கோங் பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறமா தான் நேரா கீழே வரும்போது ஃபெங் மாஸ்டர், என்ன விட்டுருங்க, என் பொண்ணை காப்பாத்துங்க, அவ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, அடுத்து நேரா சொங்கோங் போயிட்டு நீஹ்வாவை காப்பாத்த ஆரம்பிச்சிருக்கான். இதுதான் நடந்த கதை நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க நீஹ்வா இன்னொரு பக்கம் தனியா உட்காந்துட்டு, எப்படி ஒருவேளை அப்பாவை காப்பாத்தாம நம்மள மட்டும் இந்த சொங்கோங் காப்பாத்திருக்கணும், ஒருவேளை பையன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கணுமா, இது எல்லாத்துக்கும் காரணம் சொங்கோங்கா இருப்பாரா, இதெல்லாம் நம்ம உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அமைதியா சொல்லிட்டு ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கா. இன்னும் இந்த பேராசு சிட்டியை விட்டு எல்லாரும் கிளம்பவே இல்ல. பையனுக்கு உடம்பு முடியல, நிறைய பேருக்கு உடம்பு முடியலங்கிறதால அங்கே இருக்காங்க. கரெக்டா பையனோட ரூம்க்கு வெளியே நின்னுட்டு நீஹ்வா இதை பத்தி யோசிச்சுட்டு, நானா தான் அதை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பையன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு ஏஞ்சி தூங்குறதுக்கு போயிட்டு இருக்கான். ஆனா அவன் உடம்புக்குள்ள பாய்சன் ஹெவியா பரவி இருக்கு, அதனால முழுசா போக முடியாம பொத்தனு கீழே விழுந்துட்டான். பையன் இப்படி விழுந்தது நீஹ்வாக்கு வெளியே சத்தம் கேக்குது, என்ன ஆக போதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா.
இங்க பையனோட மாஸ்டர் தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப சீனியர்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு போய் பாதுகாத்து வச்சிருக்கோம், எல்லாரையும் ஓரளவுக்கு குணப்படுத்த முடிஞ்சுது, ஆனா ஹெவியா விஷம் போனவங்க இன்னும் முழுசா சரியாகல, ரெஸ்ட் எடுக்கணும் போலன்னு சொல்ல இந்த இடத்த விட்டு அவசரமா கிளம்ப வேண்டாம், இங்க நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிடுறாரு. எல்லாரும் சரியானதுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு. ஆனா மறுபடியும் நம்ம நீஹ்வா அந்த சிவப்பு ட்ரெஸ் லேடி இருப்பால அவகிட்ட வந்துடுறா. இங்க பாருமா, இங்க வரதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. பையன் அன்னைக்கு வந்தப்ப கூட சொசைட்டிக்காக வந்தான், அதனால அவனுக்கு இருந்த வலியை விட காதலுக்காக வர உன்னோட வலி ரொம்ப கூட இருக்கும்னு சொல்ல, பையனை குணப்படுத்துறதுக்கான மாத்து மருந்து எனக்கு வேணும், அதுக்காக வலியை தாங்கிக்கிறேன் அப்படின்னு நீஹ்வா அந்த தண்ணிக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறா. வலி ரொம்ப கொடூரமா இருக்கு. பையனோட எல்லா ஞாபகமும் அவளுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த வலியையும் தாங்கிட்டு அவ பக்கத்துல வர உடனே இந்த லேடி அவளுக்கு இந்த மருந்தை கொடுத்துடுறாங்க, இத போய் பையனுக்கு கொடு அப்படின்னு. எங்க பையன் கிட்ட ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு சூசுதான் மருந்து போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கா. ஆனா அப்பயும் நீஹ்வா வந்துரு அப்படின்னு பையன் சொல்லிக்கிட்டே இருக்க சூசுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து நீஹ்வா அங்க வரா. ரொம்ப அடிபட்டு நொந்து போய் உள்ள வந்துட்டு இருக்கா. பையனுக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் சூசு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அங்க இருந்து தனியா போய் உட்காந்துக்க அவளோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏண்டி மனசு கஷ்டப்படுற, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இங்க பையனுக்கு நீஹ்வா மருந்து கொடுத்துடுறா. பையன் அவளை பாத்துடுறான். நீ வண்டியா திரும்ப வந்துட்ட, என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவன் அழுதுட்டே மயங்கி விழுந்துற. அவள்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பையன் எந்திரிக்கிறான். உடம்பு ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா இருக்கு. சூசு அங்க வந்துடுறா. நீ தான் என் கூடயே இருந்தியான்னு கேட்க, நான் தான் உங்க கூட இருந்தேன், வேற யாரும் ரூம்குள்ள வரலையே அப்படின்னு சூசு சொல்லிக்கிட்டு இருக்கா. பையனோட கைய புடிச்சு பாக்குறா. அதே எப்படி நேத்து நான் பார்க்கும்போது உங்க உடம்புல விஷம் இருந்தது, இன்னைக்கு கம்ப்ளீட்டா குணம் ஆயிடுச்சு, அதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்ல பையனுக்கு இருந்த டவுட் கன்ஃபார்மே ஆயிடுது. நீஹ்வா தான் வந்திருக்கா, என்ன சரி பண்ணிருக்கா அப்படின்னு விறுவிறுன்னு பாக்குறதுக்கு அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட ஜூனியர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சீனியர் நீங்க நல்லா ஆயிட்டீங்களா, உங்களுக்கு மருந்து எடுத்துறதுக்கா நாங்க ஊருக்கு போனோம்னு சொல்ல, இல்ல நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மாஸ்டரை பாக்குறதுக்கு பையன் நேரா வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். மாஸ்டர் பையனை பார்த்ததும் ஹாப்பி ஆயிடுறாரு. நான் உனக்காக தான் மருந்து எடுத்துட்டு வரேன், ஊர்ல இருந்து நானே நேரா கிளம்பி வந்துட்டேன், நீ எப்படி சரியான அப்படின்னு கேட்க, என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், மருந்து குடிச்சு நான் சரி ஆயிட்டேன் அப்படின்னு பையன் சொல்லிட்டு, மாஸ்டர் நீங்களே இங்க வந்துட்டீங்க, நீங்க வந்ததும் நல்லதுதான், இங்க இருக்கிற பிளான்லாம் நீங்களே பார்த்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் பாக்குறாரு பையன் சரி ஆயிட்டாங்கிறதால மத்த ஆளுங்க எல்லாம் இருந்தாங்கல்ல உடம்பு சரியாகாம, அவங்களுக்கு எல்லாம் அந்த மருந்தை கொடுங்க, பையன் சரி ஆயிட்டா இதுக்கு மேல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லன்னு அவரு சிரிக்க ஆரம்பிக்க பையனும் சிரிச்சிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக சொங்குங் வந்துட்டு அவனோட உடம்ப கண்ணாடியில பாத்துட்டு இருக்கான். உடனே கண்ணாடியில அவனோட மனசாட்சி, நீ ஓவரா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, அவளை நேரம் நீ கொண்டிருக்கணும், இன்னும் கொல்லாம இருக்க, இன்னும் சொல்ல போனா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவளை கொண்டிருக்கணும், ஆனா கேட்டா நான் செஸ்ல ஒரு பணையமா எப்படி அவளை வச்சு ஒரு காயினா விளையாடுவாங்களோ அப்படிதான் விளையாடுறேன்னு சொல்ற, ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ அவகிட்ட காதல்ல விழுந்துட்ட, நீ காதல்ல விழவல உன்னோட ஹார்ட்டையும் சரி அவ ஹார்ட்டையும் சரி உன்னால கட்டுப்படுத்தவே முடியாது, அதுவும் இல்லாம அவ ஹார்ட்ல உன்னை விட பையனுக்கு தான் நிறைய இடம் இருக்குன்னு சொல்ல, எனக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும், நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொங்கோங் கத்திடுறான். மனசாட்சியும் அங்க இருந்து போயிடுது. சொங்கோங்குக்கு செம கோவமா இருக்கு. உடனே மிங்க கூப்பிட்டு விடுறான். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த பையன், இங்க இருந்து காப்பாத்திட்டா இந்த ஊர்ல இருந்து எஸ்கேப் ஆகி போயிட முடியும் நினைச்சிட்டு இருக்கானா, இது சரிப்பட்டு வராது, அந்த பேராசை சிட்டியா அழிச்சிரு, அதுவும் நம்ம எரிமலை இருக்குல்ல அதை வச்சு அழிச்சிரு அப்படின்னு சொல்ல மிங்கோ அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த விஷயம் தெரியாம நம்ம பையனோட டீம் ஒட்டு மொத்தமா நிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம், நம்மள யாருக்கும் எந்த ஆபத்தும் வரல, உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லாம நம்ம இங்க நிக்கிறோம், இதுக்கெல்லாம் லிங்கியூ காரணம், அதே மாதிரி ஜிங்கு காரணம், இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தங்களையும் காப்பாத்தின எல்லார விட முக்கியமான ஒரு ஆளையும் சொல்லணும், நம்ம அடுத்த தலைவர் பையன் இங்க நிக்கிறான், அவன் மட்டும் அவன் உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எடுக்கலன்னா நம்ம யாரும் பொழைச்சிருக்க மாட்டோம், நீங்க எல்லாரும் சேர்ந்து பையனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல பையன் பாக்குறான், என் டீமுக்கு நான் என்ன கடமை பண்ணுமோ அதுதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுப்போம், மீதி இருக்கிறவங்களுக்கும் உடம்பு முழுசா சரியானதுக்கு அப்புறமா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த மாஸ்டர் சொல்ல அத்தனை பேரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இங்க மிங்கு நேரா வரான், கையில ஒரு மேஜிக் டோக்கனை கொண்டு வரான். அங்க அரக்க அரண்மனையிலேயே ஏதோ ஒரு பெரிய ஜக்கு மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்கு அவன் மருந்தை கொடுக்க ஆரம்பிக்க பாதாளத்து வழியா எரிமலை குழம்பு போக ஆரம்பிக்குது. இங்க பையன் தனியா யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு லிங்கியூ வந்துட்டு, எவ்வளவோ பெரிய பிரச்சனை தப்பிச்சு வந்திருக்கோம், ஆனா நீ ஹாப்பியான மாதிரியே தெரியல, ஏன்டா அப்படி இருக்க, சரி ஓகே நான் மத்தவங்க கிட்ட போய் பேசணும், நீங்க தனியா யோசிச்சுட்டு அப்புறம் உள்ளவா அப்படின்னு லிங்கியூ கிளம்ப ஆரம்பிக்க எரிமலை குழம்பு கொட்ட ஆரம்பிக்குது. லிங்கியூ பாத்துட்டு இருக்கும் போதே இவங்க ஆளுங்களை 2 பேரும் காத்து பட்டதுமே இறந்து போயிடுறாங்க. லிங்கியூ பார்த்துட்டு ஷாக் ஆகுறான், நேரா வெளியே ஓடி வரான். அதுல நிறைய பேர் ஓடி வரும்போது அதுல கொஞ்ச
கொஞ்சம் பேரை அந்த எரிமலை குழம்பு கொன்றுது. வெளியே இருந்தாதான் இந்த காட்டுப்பட்டே இறந்து போவீங்க அப்படின்னு சக்தி இல்லாத ஆளுங்களெல்லாம் லிங்கு, ஜிங்கு அப்புறம் ஜிங்ஜி எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி மேல தூக்கி அனுப்புறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தவங்க தான் பாதிக்கப்படுறாங்கன்னு. இந்த 3 பேரும் மேல வந்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க அரக்க தலைவி சின்னவ இருப்பால, அவ வந்து பாத்துட்டு, ஓ அப்படியா, சொங்கோங் எரிமலையை ஏவி விட்டுட்டானா, இப்போ அங்க வந்துட்டு இருக்க அந்த மாஸ்டர் கண்டிப்பா சாவான், அவன் சாகுறதை என் கண்ணால பாக்கணும் அப்படின்னு இவ கோவத்தோட கிளம்பி போயிட்டு இருக்கா. பையன் வந்துடுறான். வந்து எல்லா மாஸ்டரும் இருக்கும்போது இந்த மாதிரி எரிமலை குழம்பு வந்துட்டு இருக்குன்னு சொல்ல, அதை பாக்குறதுக்கு நானே போறேன் அப்படின்னு பெரிய மாஸ்டர் கிளம்புறாரு. மாஸ்டர் நான் போறேன்னு பையன் சொல்றான். இல்ல, அது என்ன மாதிரியான எரிமலை நான் போனாதான் கண்டுபிடிக்க முடியும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்பி உள்ளதோட அடையாளத்தை தேடி போயிட்டு இருக்காரு. அங்க இருந்து சின்ன தலைவி நின்னுகிட்டு இருக்கா. நீ என்ன பண்ற அப்படின்னு இந்த பெரிய மாஸ்டர் கேட்க, சின்ன தலைவி பார்த்துட்டு, நீ சாவல்ல, அதை பாக்குறதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி இது டீமன் எரிமலை குழம்பு தான், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, என் மக்களை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு மாஸ்டர் அங்க இருந்து போறாரு. உனக்குன்னு இருந்தவன் நானு, என்னையே நீ காப்பாத்தல, நீ உன் மக்களை காப்பாத்த போறியா அப்படின்னு இவ அழுதுட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா. மாஸ்டர் திரும்பி வந்து, டீமன் எரிமலை குழம்பு இது ஆரம்பிக்கிற இடம் எதுன்னு பார்த்தா அரக உலகத்தோட மைய பகுதியில இருந்து தான் ஆரம்பிக்கும், அங்க ஒரு வேலை போனா இதை சரி பண்றதுக்கு நம்ம ஏதாவது வழி யோசிக்கலாம்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.